வாழ்க்கையில் பல பேரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான முடிவு மட்டும் சரியாக நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. உண்மை என்னென்னா, முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்பிக்கை, அதுக்கு சரியான ஒரு நேரம், நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. இது 3மே சேர்ந்தா நிச்சயமாக நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவோம். இப்போ நீங்கள் சந்திக்கிற தடை உங்களை தோற்கடிக்கிறதுக்காக வரல அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தடையாக இது அமைஞ்சிருக்கு. இதனால் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எப்போவுமே துவண்டு போய் ரொம்பவுமே கவலைப்பட்டு உட்காரவே கூடாதுங்க. விழுந்த இடத்துல எழுந்து நிற்கணும். அதே போல் பல நேரம் நமக்கு தெரியாமலே நல்லதுக்கு முன்னாடி சிறிய குழப்பம், தாமதம், வலி இது எல்லாமே இருக்கும். அதுக்காக நம்பிக்கையை விட்டுடாதீங்க. இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு முயற்சி, அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு உயர்வுக்கு வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கலாம், ஆனால் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. அதே போல் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது முடிவு இல்லைங்க. ஒரு மனிதன் பிறந்துட்டா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் நல்லது கெட்டது, கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்படி வரக்கூடிய கஷ்டத்துக்காக துவண்டு உட்காராமல் விழுந்த இடத்துல எழுந்து நிற்கிறது தான் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்புக்குரிய ராசி அப்படின்னு பார்த்தா அது மேச ராசி அப்படின்னு சொல்லலாம். ராசிகள்லேயே முதல் ராசியாக இருக்குது இந்த மேஷம். எப்பயுமே நீங்கள் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூண்டலாம் உட்கார மாட்டீங்க. ராசி அடிப்படையில் பார்த்தா இது முதல் ராசியாக இருக்குது. இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள், உங்களுக்கு சில நிலைகளில் உயர்வையும் தருது, சில நிலைகளில் கொஞ்சம் சாதகமற்ற நிலையும் உருவாக்குது. என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் சிறப்பான உயர்வை பெறலாம், இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரியான நிலையை தருது அப்படிங்கிறதான் இப்போ இந்த பதிவில் நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் அபிவிருத்தமான நிலையை நீங்கள் பெற போகிறீங்க. மேலும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவுமே அற்புதமான காலகட்டம். இப்போ வந்திருக்கிற அமைப்பு அப்படி இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகனாக செஞ்சுருக்கக்கூடிய லாபதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுது அப்படின்னு கூட சொல்லாங்க. யோகக்காரகனான ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இப்போ உங்களுக்கு வருமானம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் கண்டு வச்சிருந்த கனவு கூட இப்போ நனவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நிறைய கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தள்ளி தள்ளி போயிருக்கும், வீடு, மனை இந்த மாதிரி. ஆனால் அதுவுமே வாங்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. இந்த அற்புதமான காலகட்டத்தில் பாருங்கள், இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய நல்லது இன்னுமே பல மடங்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். ஏன்னா முருகனோட அம்சம் கொண்டது இந்த மேசராசி. மேசராசியில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுமே முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு நட்சத்திரம். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அந்த கஷ்டம்லாம் சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு நீங்கணும். இந்த கஷ்டம் ஏற்படவே கூடாது. தொடங்குற வேலை சிறப்பான உயர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு முருகப்பெருமானை மனமாற நினச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சு அந்த விஷயத்தை தொடங்குங்களேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். மேசராசிக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது முருகனோட அருளை பெற. நீங்கள் முருகனை முறையாக வழிபட்டாலே எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறலாம். அதே போல் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பாருங்கள் குணாதிசயம் மாறும். அதே போல் இந்த ஏன்னா ராசி அதிபதி ஒரு ராசிக்குமே மாறுவாங்க. அந்த மாற்றத்தால் ஒரே ராசியில் இருந்தாலும் 3 நட்சத்திரத்துக்குமே பலன்கள் வேறு மாதிரி தான் அமையும். இப்போ நம்ம பார்க்குறது பொதுவான பலனாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை பெற நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதக கணிப்பால் அந்த விஷயத்தை பெற முடியும். அதுக்குமே ஒரு எளிய வழிமுறை இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். வீட்டிலேருந்தே உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வை நிச்சயமாக பெற முடியும். இந்த நம்பருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் சில உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன் இது சொல்கிறோன்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போது அவங்களோட வாழ்க்கையில்
சிறப்பான ஒரு உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த மேச ராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷமாக பாருங்களேன், எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அந்த உழைக்கிறதுக்கான ஊதியம் நம்ம கையில் நிற்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிகமாக மேசராசிக்கு இருக்கும். பெருசாக துன்பம் துயரம் இருந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஆனால் செய்கிற வேலையில் நிறைய கஷ்டம் தடை தாமதம் வந்திருக்கும். அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுல படாத பாடுபட்டிருப்பீங்க. அதே போல் தொழில் ரீதியாக பார்த்தாலுமே நீங்கள் உழைச்ச அளவுக்கு ஊதியம் கிடைச்சிருக்காது. நீங்கள் கவனமாக செஞ்சுருப்பீங்க, ஆனால் பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த வேலையை நம்ம செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நிறைய சூழல் உங்களை கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ளாக்கியிருக்கும். கூட இருக்கிறவங்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் வரவு 10 ரூபா இருக்குது அப்படின்னா செலவு 12 ரூபாயாக இருக்கும். இந்த 2 ரூபாயை நம்ம ஈடுகட்டுறதுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். கடன் மேலே கடன், அது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான சூழலை உருவாக்கியிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறமே ரொம்பவும் நல்லா இருக்குது. ஓஹோ அப்படின்னு இல்லைனாலுமே ஓரளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஈடுகட்டுற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உயர்வை பெறுவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வேலை செய்கிற விஷயத்தில் நல்லா பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நடக்கக்கூடிய சூழல். அதுவும் இந்த ஒரு மாத காலகட்டமாக பாருங்கள், நீங்கள் நினச்ச வேலையை நினச்ச நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. குடும்பத்துலேயுமே உங்களோட செயலால் நல்ல ஒரு ஆனந்தமான சூழலை உருவாக்கியிருப்பீங்க. உங்கள் பேச்சுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செவி கொடுத்து கேட்பாங்க. நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தோட வெளியில் ஏதாவது கோவிலுக்கு போகிறது, அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி தரது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். கஷ்டமே இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. அதை ஈடுகட்டுற அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்க. அது ரொம்பவுமே நல்லதுங்க. கோபப்படுறது குறைச்சே ஆகணுங்க. இந்த மேசராசிக்காரங்க பார்க்குறதுக்கு ரொம்பவும் அமைதியானவங்க போல் தன்மையானவங்க போல் இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இல்லை தூங்கிட்டு இருக்கிற சொல்லுவாங்க இல்லையா, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி தான் நீங்கள் தெரிவிங்க. கோபம் கட்டுக்கடங்காமல் வரும். கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தால் பின்னடைவு கூட ஏற்படும். ஏன்னா தொழில் வியாபாரம் இப்போ நல்லா நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த கோபம் மட்டும் உங்களுக்கு சூழலை மாற்றிடும். அதனால் கோபத்தை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். ரொம்பவுமே கோபமாக இருக்குது டென்ஷனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போய் முருகப்பெருமான் வழிபட மனம் மாற செய்யுங்க. கோயிலில் உட்காந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசுக்கும் சரி மூளைக்கும் சரி நல்ல ஒரு தெளிவை தரும். நல்ல ஒரு ஆன்மீக எண்ணம் வரும். கோபம் குறையும். மனசையும் உடம்பையும் நீங்கள் பக்குவமாக வச்சுக்கணும். ஏன்னா உடல்நல கோளாறுகளை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இந்த நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை காப்பதற்கு உணவு பழக்க வழக்கத்தை சரியாக எடுத்தாலே போதுங்க. அதே போல் மன ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் இந்த யோகா தியானம் செய்கிறத கடைபிடிங்க. உடற்பயிற்சி செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். தொட்டது தொழுங்கவும் நினச்சது நடக்கவும், எந்த ஒரு விஷயத்துலையுமே பாதிப்பு வரக்கூடாது, தடை தாமதம் வரக்கூடாது. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்த 2 தினத்துலேயுமே நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். முடிஞ்சால் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி வழிபாடு செய்யும்போது ஏதாவது குலதெய்வத்திற்கு நீங்கள் நேர்த்திக்கடன் வச்சுருந்தா அதை செலுத்த பாருங்கள். அது இன்னுமே நல்லது. நீங்கள் அப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொல்கிறதும் கேளுங்க. 7 எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றி நெய் விளக்கு, இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எலுமிச்சப்பழ தீபம் போடுறதும் நெய் விளக்கு ஏற்றுவதும், இதை நீங்கள் அமாவாசை தினமாக இருந்தாலும் சரி பௌர்ணமி தினமாக இருந்தாலும் சரி இந்த தீபத்தை ஏற்றி மனசார உங்கள் பிரார்த்தனையை நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்களேன். அந்த வேண்டுதல் விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். அதே போல் நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு விளக்கேற்றி நீங்கள் தீபம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு உங்கள் அன்றாட பணிகளை தொடங்குங்க. இது இன்னுமே ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்தும். வீட்லேயுமே ஒரு ஆற்றல், நேர்மறையான ஆற்றல் வரும்.
அதுவும் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த சாம்பிராணி ஊதுவத்தி காட்டுறதுலாம் நிறைய வீடு ஃபுல்லாக வாசனை வர மாதிரி காட்டுங்க. இது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வெளியேற்ற உதவியாக இருக்கும். குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய விஷயமா இது பார்க்கப்படுது. இது ரொம்பவே எளிய விஷயம்தான். ரொம்பவும் பெருசாக செஞ்சு நம்ம குலதெய்வத்தை இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமான ஒரு விஷயம். எப்பயும் நம்ம சாமி கும்பிடுற பொழுது இந்த மாதிரியான விஷயத்தை முறையாக ஃபாலோ பண்ணாலே தெய்வ கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக வரும். குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ காலகட்டம் ரொம்பவும் அருமையாக இருக்குது. கோபம் தவிர்க்கணும், நிதானமாக செயல்படணும், பொறுமையாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காது. இதை மட்டும் முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே இனிமையான நாட்களாக மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமையும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருந்துச்சா? இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மேசராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.